ஃபா ஆடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆம்பை வச்சு நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ரீஒர்க்னா என்ன, ஆல்ட்ரேஷன்னா என்ன, சர்வீஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. அந்த ஆம்போடைய ஒர்க் வந்து பார்த்தோம்னா டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த ஆம்பை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மெத்தடில் நம்ம வந்து ஆம்ப்ளிஃபையர் நம்ம செய்யலாம். எப்படின்னா, மாஸ்டர் கண்ட்ரோல் போட்டு செய்யலாம், மாஸ்டர் கண்ட்ரோல் போடுற இடத்துல ஸ்டீரியோ கண்ட்ரோலாக செய்யலாம், மாஸ்டர் கண்ட்ரோல் இல்லாமல் செய்யலாம். அந்த மாதிரி உங்களுக்கு செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் வந்து பார்த்தோம்னா தெளிவாக கிடைக்கும். நீங்கள் மாஸ்டர் வால்யூம் போடும்போது பார்த்தோம்னா ஒரு சில டீட்டெயிலிங்லாம் வந்து கண்டிப்பாக மிஸ் ஆக தான் செய்யும். நாம் ஒரு பஸ்ஸுலேயோ அல்லது ஒரு ஏவி ரிசீவில் நம்ம கேட்டிருப்போம். அதில் கேட்கும்போது பார்த்தோம்னா அந்த ஆடியோவோட ஷார்ப்னஸ் வந்து ரொம்பவும் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஏவி ரிசீவர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வர ஆடியோ குவாலிட்டியே வேறு. நம்ம அதை கம்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, அதுக்குன்னே அவங்க ப்ராசஸர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஏவி ரிசீவரில் இருக்கக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்தோம்னா வேறு மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏவி ரிசீவரில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவர் மாடல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிராஸ் ஓவர் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்துங்க. அப்போது தான் உங்களுக்கு அந்த ஆடியோவுடைய டெப்த்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் கிராஸ் ஓவரை பற்றி நான் அதில் சொல்கிறேன் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரேஷியோலாம் வந்து பார்த்தோம்னா தனித்தனியாக பிரிச்சிருவாங்க. ஆல்ரெடி இந்த கிராஸ் ஓவருக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை செக் பண்ணால் தெரியும். இந்த ஆம்போடைய ரீஒர்க் டோட்டலாக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இருக்கிற கண்ட்ரோல்ஸ் நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம இதை வந்து ரீஒர்க்காக தான் எடுத்தோம். ரீஒர்க்குன்றப்போ பார்த்தோம்னா கண்ட்ரோல்ஸ் செஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. அதில் ஏற்றும் போது பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன இஷ்யூ இருந்தனால நம்ம டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 3-வே செலக்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தோம்னா பவர் ஆன் ஆஃப் சுவிட்சும் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. மாஸ்டர் கண்ட்ரோல் நம்ம இதில் யூஸ் பண்ண கிடையாது. மாஸ்டருக்கு பதிலாக ஸ்டீரியோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் கேட்கலாம், ஸ்டீரியோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கெயின் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணி தான் இந்த ஆம்பில் நம்ம செஞ்சுருக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்போவுமே செய்யக்கூடிய ஆம்பில் வந்து பார்த்தோம்னா ஹைஃபை சுவிட்ச் வந்துடும். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பிகேஇ டேகர் சுவிட்ச் நம்ம போட்டிருக்கிறோம். பிகேன்றது பார்த்தோம்னா கம்பெனி. ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா டிபிடிடின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீல்டில் கொஞ்சம் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு தெரியும் அந்த சுவிட்ச் என்னன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் டேகர் சுவிட்ச் தான் சொல்லுவாங்க. பட் அதோட ஒரிஜினல் நேம் என்னன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டிபிடிடின்னு தான் சொல்லுவாங்க இந்த சுவிட்சோட பேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதில் இருக்கிற யூஎஸ்பி சாக்கெட்டு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. டோட்டலாக நம்ம ரீஒர்க் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம அதை சேஞ்ச் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய பகாரியாவோடைய யூஎஸ்பி போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்போட இன்டீரியர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியான மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஆம்பில் இருந்த போர்டு தான். யூடியில் சரௌண்டு நல்லாவே இருக்கும். ஸ்டார்டிங்கில் நான் யூடி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் இந்த யூடி போர்டில் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி இதை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உதயா போர்டில் சப்வூஃபர் ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் நம்ம பேஸ் வந்து நல்ல ஒரு ஸ்மூத் பஞ்சிங்காகவும் இருக்கணும், பட் ஆனால் டெப்த்தும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதில் வந்து உதயாவோடைய சப்வூஃபர் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். பேஸ் ட்ரிபிள்காக வேண்டி பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் உடைய 80s பிட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் ஒரு சில சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் இந்த சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆடியோ குவாலிட்டியை நம்ம எடுக்கிறப்போ நமக்கு ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். இந்த ஆம்ப் வந்து பார்த்தோம்னா செய்யும்போது ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்திருப்பேன். அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா இந்த ஆம்பில் இப்படி கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்வேன். இதுவே நெக்ஸ்ட் ஆம்ப் செய்யும்போது பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம், வேறு மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோவில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் இல்லை, இது எல்லா டெக்னீஷியனும் அப்படி தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணுற மைண்ட் செட்டு கண்டிப்பாக நாளைக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஃபீல்டில் பாட்டு கேட்குறீங்க, நாளைக்கு இது இன்னும் கொஞ்சம் ஏற்றி கேட்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அப்படி தான் இன்னுமே இருக்கிறாங்க. இந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் கேட்கலாம். அது வந்து பார்த்தோம்னா ஒரு லிமிட்டே கிடையாது, சரிங்களா? இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா
உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எல்லாமே ஷீல்டட் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒயரிங் முடிஞ்ச வரைக்கும் நீட்னஸாக தான் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இன்புட்டுக்கு அவுட்புட்டுமே எல்லாம் ஷீல்டட் ஒயர் தான் போட்டிருக்குது. ஸ்பீக்கர் சாக்கெட் எல்லாமே இதில் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ணியிருந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தோம்னா அவங்க எங்கேயுமே வந்து அதை மவுண்ட் பண்ண கிடையாது. நாம் இதை வந்து ப்ராப்பராக மவுண்ட் பண்ணியிருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 2 கெப்பாசிட்டர் அவங்க வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல பர்ன் அவுட் ஆயிடுச்சு. நம்ம அதை ரெடி பண்ணி போட்டிருக்கிறோம். ஒரு சில விஷயம்லாம் நம்ம ரீவொர்க் எடுக்கும்போது நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த ஆம்ப் வந்து பார்த்தோம்னா நான் செஞ்சு ஒரு 3 நாளுக்கு மேலே ஆகுது. பட் 2 நாளாக நான் டெஸ்டிங் பண்ணிருந்தேன். நேற்று நைட்டு நான் செக் பண்ணும்போது பார்த்தோம்னா எந்த ஒரு ஹம்மிங்கும் இல்லை. காலையில் ஆன் பண்ணும்போது இதில் ஹம்மிங் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஏடான்னு பார்க்கும்போது ஒன்றுமே புரியல. மறுபடியும் இருக்கிற இடத்தெல்லாமே மறுபடியும் ப்ராப்பராக பண்ண அப்புறம் மறுபடியும் அந்த சவுண்டு வரல. மேபி என் இடத்துல வராமல் இருக்கலாம். கஸ்டமர் ஆகி உங்கள் பிளேஸில் வரும்னு சொல்லலாம், வர முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல தகுந்த மாதிரி ஆம்பியர் ரேட்டிங் சரி, கரண்ட் ரேட்டிங் சரி மாறிக்கிட்டே இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் ஜாஸ்தி ஜென்ரேட் ஆகும். அப்படி ஜென்ரேட் ஆகும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்து இருக்கும். ஓகேங்களா. ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் ஃபேன் நம்ம 2 யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் 24 வோல்ட் ஃபேன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 24 வோல்ட்டுக்கு நம்ம ஒரு 18 வோல்ட் அல்லது ஒரு 15 வோல்ட் கொடுத்தோம்னாலே அது சவுண்ட் இல்லாமல் அதோட வேலையை பார்த்துட்ருக்கோம். அதனால் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பில் எல்லாமே வந்து பார்த்தோம்னா 24 வோல்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். சப்வூஃபருக்காக வேண்டி பேரல் மோனோ தான் இந்த ஆம்பில் இருந்துச்சு. நம்ம இதுவே போட்டாச்சு. ஏன் அப்படின்னா கஸ்டமர் 10 இன்ச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. 10 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை செஞ்சுருக்கோம். இந்த ஆம்பில் சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரீவொர்க் எடுக்கும்போது என்ன நீங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். அதில் உங்களால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுங்க. அப்போனா தான் அந்த கஸ்டமருக்கு உங்கள் மேலே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்போடைய ஆடியோ டெஸ்ட்டு கேட்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனில் தான் இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது. ஏன்னா அந்தளவு தான் நம்ம ஒயரிங்லாம் நீட்னஸாக நம்ம பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் கிரவுண்டை நம்ம ப்ராப்பராக கொடுத்தோம்னா நமக்கு ஹம்மிங் ஜென்ரேட் ஆகாது. ஒரு சில நேரத்தில் அதுவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு இஷ்யூவாகவே இருக்கும். நான் இந்த ஆம்பில் ஒவ்வொரு வால்யூமும் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இதோடைய ஆடியோ டெஸ்ட் தனியாக வரும். ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ நான் சரௌண்ட் மட்டும் தான் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு சரௌண்டில் வந்து பார்த்தோம்னா அந்த பேக்ரவுண்ட் மட்டும் நல்லா உங்களுக்கு தெரியும். பட் ஒரு எக்கோ ஃபீலாகவும் உங்களுக்கு பாடும். நான் அப்படியே உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வைக்கிறேன் பாருங்கள். இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் மாறது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இப்போ சென்டர் ஏற்றுறேன் பாருங்கள். உங்களுக்கு வாய்ஸ் மட்டும் நல்லா தெளிவாக ஏறுறது தெரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சென்டர் வைக்கும்போது தெரியும் அதோடைய வாய்ஸ் கிளாரிட்டி எவ்வளோ தெளிவாக இருக்குன்றது அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டோட சேனல் மட்டும் வச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு அவ்வளோதான். நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.